பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் மலர்தூவி மரியாதை செலுத்துவார் என்றும் அறிவிப்பு. விடியா ஆட்சியில் 15 வயது சிறுவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி காவலர்களையே தாக்கும் நிலைமை உருவாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. விளையாட்டில் ஆர்வம் கொண்ட மாணவர்களை வாரிசு அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கும் பணிகளில் ஈடுபடுத்தும் விடியா திமுக அரசு. விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கண்டனம். பதக்கம் வாங்கும் விளையாட்டு வீரர்களை வேலைக்காரர்களைப் போல நடத்துவதா? விடியா வாரிசு அமைச்சருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. புற்றுநோய்களுக்கான மருந்துகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து நோயாளிகளுக்கு வழங்காமல் மருந்துகளுக்கான GST வரியை குறைத்திருப்பதாக தம்பட்டம். விளம்பரம் தேடிக்கொள்வதில் நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசையே குஜராத் மாடல் அரசு மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரியில் 53 லிட்டர் போலி மதுபானங்களுடன் முன்னாள் வன ஊழியர் உட்பட 3 பேர் சிக்கினர். கர்நாடகா மாநிலத்திலிருந்து போலி மதுபானங்களை வாங்கி கிருஷ்ணகிரியில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நிலையில் மாநில எல்லைப் பகுதியில் போலீசார் சோதனை செய்யவில்லையா என மக்கள் கேள்வி. கொடைக்கானல் அருகே வீட்டில் சட்ட விரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். டாஸ்மாக் கடையைப் போல பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் காவல்துறை இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என மக்கள் கேள்வி. திருவாரூர் அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோர வாய்க்காலில் இறங்கி பனைமரத்தில் மோதி விபத்து. பழைய பேருந்துகளை மாற்றும் எண்ணம் விடியா அரசின் போக்குவரத்து துறைக்கு துளியும் இல்லை என மக்கள் வேதனை. துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 2.2 கிலோ கடத்தல் தங்கம் சிக்கியது. விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே திருமண வீட்டில் காரில் வைத்திருந்த 10 சவரன் நகை நூதன முறையில் திருடிய 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பழிக்கு பழியாக ஒருவரை கொலை செய்த 5 பேர் கைது. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டாளத்தில் கழிப்பறை வசதியின்றி பொதுமக்கள் கடும் அவதி. கார் பந்தயத்திற்கு காட்டிய முனைப்பை பொதுமக்களின் நலனில் காட்டாதது ஏன் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 10 ஆண்டுகளுக்கு மேலான ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள மத்திய அரசு அழைப்பு. வரும் 14ஆம் தேதி வரை இலவசமாக செய்து கொள்ளலாம் எனவும் அதற்கு மேல் கட்டணம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் செஹார் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற நபர் மீது சீறி பாய்ந்த குள்ளநரி. குள்ளநரியை கையில் பிடித்து தூக்கி எறிந்த தைரியசாலியின் பரபரப்பான CCTV காட்சி.